எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல ஆந்திரா ஸ்பெஷல் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கோங்கூரா சிக்கன். கோங்கூரான்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஊறுகாலேருந்து பருப்புலேருந்து நிறைய டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் நம்ம செய்யலாம். நல்லா புளிப்பாக இருக்கும். இது வந்து புளிச்சிக்கீரைன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி நம்ம. ஸோ இந்த புளிச்சிக்கீரை வச்சு இந்த ஸ்பெஷல் சிக்கன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனுக்கு மசாலாவை தடவி ஊற வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் ஊற்றுங்க. 1/2 கப் தயிர் ஊற்றி மசாலாவை நல்ல சிக்கனோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. சிக்கனை 30 நிமிஷம் ஊற விடுங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுங்க. இன்னைக்கு நான் 1 கட்டு புளிச்சக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா கீரையும் கடாயில் சேர்க்க போகிறேன். கடாயை மூடி வச்சு கீரையை நல்லா வேக விடுங்க. நெக்ஸ்ட் 2 பச்சை மிளகாயை 2ஆக கீறி போடுங்க. கீரை நல்லா வெந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விடுங்க. ஆறுனதும் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் நல்ல அகலமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதில் பட்டை, 4 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு போடுங்க. நெக்ஸ்ட் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் மெலிசா நறுக்குனது, அப்புறம் 2 பச்சை மிளகாயை கட் பண்ணது சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் லைட் ப்ரௌன் கலருக்கு மாறினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 தக்காளி நறுக்குனது சேர்த்து வதக்குங்க. நெக்ஸ்ட் இதில் 1 சிட்டிகை மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து கலந்து விடுங்க. அடுத்து ஊற வச்ச சிக்கன் பீசஸை ஆட் பண்ணுங்க. ஒரு கப் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு கடாயை மூடி வச்சு 25 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. சிக்கன் நல்லா ஜூஸியாக வெந்துடுச்சு. நெக்ஸ்ட் இதில் அரைச்ச புளிச்சக்கீரையை சேர்க்குறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு கடாயை மூடி வச்சு ஒரு 7-8 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. கோங்கூரா சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை நீங்கள் சூடான சாதத்தில் சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்த்தீங்க இல்லையா, இந்த கோங்கூரா சிக்கன் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. இதை நீங்கள் நல்லா சூடாக ரைஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா பிரமாதமாக இருக்கும். ஸோ இந்த புளிப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கீரை எவ்வளோ போடணுமோ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சிக்கன் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.